எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனோட வரலாற்று செய்திகளும் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி அதாவது பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷலாக நான் போடுறது இந்த சேனலில் திருமாலின் மங்களாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 6வது திவ்ய தேச தலமாகவும் பஞ்சரங்க தலங்களில் இக்கோயிலும் ஒன்றாகவும் ரங்கநாதை விட முன்னதாக கோயில் ஒன்று என்று கருதப்படுவது தலமாகவும் அப்பம் அமுது செய்து தினந்தோறும் படைக்கப்படும் திவ்ய தேசம் இது மட்டுமே என்று சொல்லப்படுகிற தலமாகவும் நம்மாழ்வார் இப்பெருமானை பாடிவிட்டு தான் மோட்சத்திற்கு சென்றார். நம்மாழ்வாரால் கடைசியாக மங்களாசனம் செய்யப்பட்ட ஸ்தலமும் இதுதான். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ அப்பக்குடத்தான் கோவிலடி. இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து என்னுடைய பதிவில் நீங்கள் பார்க்கலாம். 300க்கும் அதிகமான வீடியோக்களை போட்டிருக்கேன். நீங்கள் போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ கோயிலை தரிசிக்கலாம். கோயிலுடைய அமைப்புன்னு நம்ம பார்க்கும்போது அழகிய கிராமத்தில் கொள்ளிட ஆற்றங்கரையின் தென்கரையில் அரங்கன் அந்த ஆற்றில் ஓடும் தண்ணீரின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே நமக்கு காட்சி தருகிறார். 3 நிலை ராஜகோபுரம் மிக அழகாக காட்சி தருகிறது. நம்மாழ்வாரால் பாசுரம் சூடப்பட்ட இத்தலம் திருப்பேர் நகர் என்றால் யாருக்கும் தெரியாது. கோவிலடி என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். உள்ளே சென்றால் கருவறை செல்ல படிக்கட்டுகள் உள்ளது. பலிபீடம், கொடிமரம், கருட மண்டபம் உள்ளது. இக்கோயிலானது மாடக்கோயில் வகையைச் சார்ந்ததாகும். கோயில் விமானமாவது இந்திர விமானமாகும். இறைவன் அப்பக்குடத்தான் கருவறையில் புஜங்க சயனத்தில் உள்ளார். தாயார் கமலவள்ளி அமர்ந்த குடத்தில் காட்சி செய்கிறார். உற்சவர் செப்பு திருமேனிகளாக இங்கே இருக்கிறாங்க. தல வரலாறுன்னு பார்க்கும்போது ஒரு சமயம் உபமன்யு என்ற மன்னன் துர்வாச முனிவரின் கோபத்திற்கு ஆளாகிறான். முனிவர் அவன் சாபத்தால் தனது பலம் அனைத்தையும் இழந்து விடுகிறான். தன்னை மன்னித்தருளுமாறு தனக்கு சாப விமோசனம் தருமாறு முனிவருடன் மன்றாடினான் மன்னன். சற்றே இறங்கி வந்த முனிவர் பலச வனம், அதாவது புரச மரங்கள் நிறைந்த வனம் என்று அழைக்கப்படும் இத்தலத்தில் 1,00,000 பேருக்கு அன்னதானம் செய். இந்த தானத்தின் மூலம் உனது சாபம் தீரும் என்றார். கோயில் அருகிலேயே ஓர் அரண்மனையை கட்டினான் மன்னன். முனிவரின் கூற்றுப்படி அன்னதானம் செய்து வந்தான். வருவோருக்கெல்லாம் வயிறார அன்னமளித்தான் மன்னன். இவ்வாறு நீண்ட நாள் நடைபெற்றது அன்னதானம். ஒரு நாள் திருமால் வயது முதிர்ந்த அந்தணராக வேடமிட்டு மன்னனின் வந்து அன்னம் கேட்டார். அவருக்கு உணவு பரிமாறப்பட்டது. மன்னனை சோதிக்க விரும்பிய திருமால் அன்றைய பொழுது தயாரிக்கப்பட்ட அனைத்து உணவு வகைகளையும் உண்டு தீர்த்தார். இதை கண்டு மன்னன் ஆச்சரியப்பட்டாலும் மேலும் என்ன வேண்டும் என்று அந்தணரிடம் கேட்டார். அதற்கு அவர் மீண்டும் உணவு கேட்டார். மன்னனும் உடனே தயார் செய்து கொடுப்பதாக கூறினான். இனி உணவு தயாரிக்க நேரமாகும் என்றும் தன்னால் அவ்வளவு நேரம் பசி பொறுக்க முடியாது என்றார் முதியவர். வேறு என்ன செய்வது? மன்னர் யோசனை செய்யும் போதே முதியவர் தனக்கு ஒரு குடம் அப்பம் வேண்டும் என்று கேட்டார். அதன்படி அப்பம் அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த அப்ப குடத்தை திருமால் வாங்கிய வேளையில் மன்னனின் சாபம் தீர்ந்தது. இதனால் மனம் மகிழ்ந்தான். மன்னனிடம் இருந்து அப்பக்குடத்தை திருமால் பெற்றதால் இவருக்கு அப்பக்குடத்தான் என்ற பெயர் வழங்கலாயிற்று. ஸ்ரீரங்கத்திற்கு முன்னதாகவே இத்தலம் ஏற்பட்டது என்றும் அதனால்தான் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு ஆதியாக அடியெடுத்து வைத்த தலம் என்பதால் கோவிலடி என்றும் அழைக்கப்பட்டது என்று கூறுவார்கள். பக்தர்களின் மனதை விட்டும் இந்த தலத்தை விட்டு அகலாமல் இருக்கும் தலம் என்பதால் இந்த தலத்திற்கு திருப்பேர் நகர் என்ற ஒரு பெயரும் உண்டு. பஞ்சரங்கம் என்று சொல்லக்கூடிய 5 அரங்கங்களில் இதுவும் ஒன்று. ஆதி அரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூரில் இருக்கிற ரங்கநாதர், அப்பாலரங்கம் திருப்பேர் நகர் அப்பகுடத்தான் இந்த கோயில், மத்திய ரங்கம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கிறது, சதுர்தரங்கம் கும்பகோணம் சாரங்கநாதர் கோயில் சாரங்கபாணி கோயில், பஞ்சரங்கம் இந்தலூர் மாயூரத்தில் இருக்கிற பரிமள ரங்கநாதர் கோயில். இந்த 5 பஞ்சரங்கங்களில் இந்த கோயில் ஒன்றாகும். இந்த பஞ்சரங்கத்தை பற்றி குறிப்பிடும் போது ஸ்ரீரங்கத்தை மத்திய ரங்கம் என்று சொல்லுவதால் 5இல் மத்தியமாக 3வது இடத்தை ஸ்ரீரங்கம் பெற்றது. எனவே அப்பாலரங்கம் ஸ்ரீரங்கத்தை விட முன்னதாக என்று அறிந்து கொள்ளலாம். நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரியாழ்வார் ஆகிய 4 ஆழ்வார்களால் 33 பாக்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட தலம். நம்மாழ்வார் இப்பெருமானை பாடிவிட்டு மோட்சத்தை சென்றார்.
மோட்சத்திற்கு சென்றார். நம்மாழ்வாரால் கடைசியாக மங்களாசனம் செய்யப்பட்ட தலம் இதுதான். திருமங்கையாழ்வார் இத்தல பெருமாளை மங்களாசனம் செய்துவிட்டு திருவெள்ளரை பெருமாளை தரிசிக்க செல்கிறார். அவரை தொடர்ந்து செல்கிறார் அப்பகுடத்தான் பெருமாள். இதனால் திருவெள்ளரையில் வைத்து அப்பகுடத்தான் பெருமாளை மீண்டும் மங்களாசனம் செய்கிறார் திருமங்கையாழ்வார். அப்பம் அமுது செய்து தினந்தோறும் படைக்கப்படும் திவ்ய தேசம் இது ஒன்றுதான். இத்தலத்திற்கு வந்து வணங்கி இந்திரன் தனது கர்வம் நீக்க பெற்றான். மார்க்கண்டேயருக்கு யமபயம் போக்கி உபரி சிரவசு மன்னனுக்கு பாவம் போக்கி அருளிய தலம் இத்தலம். இத்தல விநாயகர் இந்திரனுக்கு சாப விமோசனம் பெற வழிகாட்டியதால் வழிகாட்டி விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். இக்கோயிலில் குழந்தை பாக்கி வேண்டுபவர்கள், யமபயம் நீங்க, கர்வம் தீர, பாவம் சாபம் உள்ளவர்கள், தீராத பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபாடு செய்தால் பலன் நிச்சயம் என்பது நம்பிக்கை. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4:30 முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, திருச்சியிலேருந்து சுமார் 25 கிலோமீட்டர் கல்லணை அங்கேருந்து கோவிலடி வழியாக திருக்காட்டுப்பள்ளி செல்லும் பஸ்ஸில் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும். மிகவும் அற்புதமான மிக அழகான ஒரு கோவில். இந்த கோயிலுக்கு போகும்போது பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கிற சிவன் கோயிலையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருச்சி வந்தீங்கன்னா அங்கேயும் ரங்கநாதனையும் தரிசனம் பண்ணலாம். ரொம்ப இருக்கும். நீங்கள் போகும்போதே அப்படியே நீங்கள் வரிசையாகவும் அந்த ரங்கநாதர் கோயில்கள் எல்லாத்தையுமே கூட கவர் பண்ணலாம். எப்படி வேணால் கவர் பண்ணலாம். மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.